சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம சுக்கிர திசையை பற்றி பார்க்க போகிறோம். சுக்கிர திசைன்னா என்ன? எல்லாருக்குமே பக்தர்களுக்கு எல்லாருடைய ஜாதகத்திலையும் சுக்கிரன் வரும்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே சுக்கிரன் யோகம் அளிக்கும்னு சொல்ல முடியாது. குறிப்பிட்ட ஜாதகக்காரர்களுக்கு சுக்கிர திசை நடக்கும். அப்போ சில பேர் பார்த்தேன்னா லாட்ரி சீட்டையே நம்பியிருப்பான். சில பேர் பார்த்தேன்னா எனக்கு சுக்கிர திசை நடக்குது, சுக்கிர திசையில் நான் ஓகோன்னு போயிடுவேன் அப்படின்னு நினைப்பான். ஆனால் நீங்கள் என்ன தான் உங்களுக்கு சுக்கிர திசை அடித்தாலும், யமனே தலையில் உட்கார்ந்தாலும், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய உழைப்பு, இதில் நீங்கள் நம்பிக்கையாக இருந்தால் தான், நீங்கள் உழைச்சாதான் எல்லாமே உங்களுக்கு பலன் கிடைக்கும். அதுக்காக எனக்கு சுக்கிர திசை வந்துருச்சு, நான் நாளையிலேருந்து இப்படி ஆகிடுவேன் அப்படி ஆகிடுவேன் அப்படின்லாம் தயவு செஞ்சு நினைக்காது. சுக்கிர திசை அப்படின்றது ஒரு வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான திசை. என்னன்னா ஒரு வண்டி வாங்குறது, ஒரு இடம் வாங்குறது, ஒரு வெளிநாடு போகிறது, இல்லை கல்யாணம் கூடி வர்றது, அப்படியே இல்லை அப்படின்னாலும் உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் போட்ட முதலீடு அதிகமாக கிடைக்கும். இப்படியான விஷயங்கள் தான் சுக்கிர திசை உங்களுக்கு வேலை செய்யும். அதுக்காக நம்ம வேலையே செய்யாமல் நமக்கு சுக்கிர திசை வருது, எனக்கு சுக்கிர திசை வருது, நான் சுக்கிர திசையில் பெரிய ஆளாகிடுவேன் அப்படின்னு தயவு செஞ்சு அந்த மாதிரி இருக்காது. புரியுதுங்களா? இந்த நாள் இனிய நாளாக அமையும்.